السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளியிருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆகணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து திருமுறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நபியை உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருள்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அருளாக அனுப்பி இருக்கிறார். அந்த அருளின் மீது பெரும் நேசம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம். யார் தன்னுடைய தந்தையை விட, பிள்ளையை விட, இந்த உலகை விட, உயிரை விட என்னை நேசிக்காத வரைக்கும் அவர்கள் உண்மை இறை விசுவாசிகளாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட முதன்மையானதாக எதை நாம் கருத வேண்டும், நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் மூமின்கள் குறித்து சிலாகித்து பேசுகிற பொழுது, அந்நபியு அவுலா பில் முஅமினூன அன்ஃபுஸிக்கும், இந்த நபி மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். நம்முடைய உள்ளங்களில் நாம் நேசிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை. நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்வியல் மொத்தமும் இஸ்லாமிய அடிப்படையில் மாறிவிடும் என்பதுதான் யதார்த்தமான நடைமுறை உண்மை. எப்பொழுது நம்முடைய வாழ்வியல் இஸ்லாமிய அடிப்படையிலான வாழ்வியல் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையும் இஸ்லாமிய வாழ்க்கையும் கலந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ, நாம் இன்னும் தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அதை நாம் அறிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் தூதரின் மீது பெரும் நேசம் நமக்கு ஏற்படுவதில்லை. தூதரினுடைய ஒவ்வொரு செய்திகளும் வாழ்வியல் முறைகளும் இந்த சமுதாய மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காரணம், இன்றைக்குள்ள சமூக அமைப்பு, சமுதாய அமைப்பு இவைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வேறுபட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடத்துல, இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களிடத்துல முக்கியமான செய்திகளை, மார்க்கம் என்று ஒரு செய்தியை கொண்டு செல்லுகிற பொழுது அதை கேட்கும் திறனை கூட பெரும்பாலும் இழந்திருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். கேட்கும் திறனை கூட இழந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்ப கேட்கும் திறன் எப்பொழுது நம்மிடத்தில் வருகிறதோ
அப்பொழுதுதான் தூதருடைய வழிமுறைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் இன்றைக்கு காதுகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கிறோம். எல்லா செய்திகளும் நம்மை நோக்கி வந்த போதிலும் கூட தூதரின் ஒரு செய்தி கூட நம்முடைய குடும்பங்களில் சென்று சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நாம் இந்த உலகியலில் லயித்து போய் இருக்கிறோம். மறுமையை பற்றிய சிந்தனையை இழந்து இருக்கிறோம். மார்க்கத்தை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வதில் நமக்கு நாமே ஒரு பெரும் தடையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால்தான் தூதரின் மீது பெரும் நேசம் நமக்கு வருவதில்லை. அந்நபியு அவுலாபில் முஃமினூன அன்ஃபுஸிக்கும், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்முடைய உள்ளங்களிலே நாம் தொட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சி இடத்திலே நாம் கேட்க வேண்டும். தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு மூமீனாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய உள்ளங்களிலே தொட்டு பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உலகமெல்லாம் சென்று தீர்ப்பு கேட்பதை விட உன் மனசாட்சி இடத்திலே கேட்டுப்பார், நீ எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு தெரியும் அப்படின்னா. எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன். வெளியில என்னை பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரியா தெரியலாம். ஆள் வெள்ளையும் சொல்லியமா ஒரு மாதிரி இருக்காரு, 100% கரெக்டா இருப்பார் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உன்னை பற்றி பிறரிடத்தில் கேட்காதே, உன் மனசாட்சி இடத்திலே கேள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு பூமியினாக இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நேசித்தால் நம்முடைய வாழ்வியல் சஹாபாக்களுடைய வாழ்வியலுக்கு ஒப்பாக இருக்குமா? நாம் வாழ்கிற வாழ்வியலுக்கு ஒப்பாக இருக்குமா? நாம் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை, நிகழ்வுகளை, சம்பவங்களை கேட்கிறோம். அந்த சம்பவங்களில் நாம் கேட்பதற்கு சுவையாகவும் இனிமையாகவும் அது நம்மை நெகிழ்வூட்டக்கூடியதாகவும் இருக்கிறதே தவிர நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிது நேரம் தூண்டப்படுகிறதே தவிர அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் இல்லை. அது அடுத்த வக்திலே தெரிஞ்சிடும். ஒரு ஜும்மாவுல ஒரு இமாம் ஒரு உரத்த குரலில் ஒரு பெரும் பயானை செய்கிறார். அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார், சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார், நரகத்தை பற்றி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது கேட்கிற நம்மை அந்த களத்திலே கொண்டு நிறுத்துகிறார். நம்முடைய கற்பனை சிந்தனை எல்லாம் அந்த இடத்துக்கு சென்று விடுகிறது. ஆஹா என்று நாம் அச்சுறப்படுகிற அந்த நேரத்தில் அந்த கணம் முடிந்த பிறகு வெளியில சென்றவுடனே உலகியலில் லயித்து போய் மார்க்கத்தை மறந்து மார்க்கத்துக்கு புறம்பான வாழ்வியலை தேடிக்கொள்ளுகிற ஒரு நிர்பந்தத்தை சைத்தான் நமக்கு உருவாக்கி விடுகிறான் அப்படின்னு சொன்னா நாம் இதனுடைய அறிவை பெரும் அளவில் வளர்த்து கொள்ளாதனுடைய விளைவுதான். காரணம் இன்றைய சமூக அமைப்பு, சமுதாய அமைப்பு நல்லதை கேட்பதற்கான நேரம் ஒதுக்குவதற்கான சூழல்களை தனக்குத்தானே மனிதன் உருவாக்கி கொள்வது கிடையாது. தீமைகளை பார்ப்பதற்கும், தீமைகளை கேட்பதற்கும், தீமைகளை அறிந்து கொள்வதற்கும் அதில் காட்டுகிற ஆர்வத்தை ஒரு நல்ல விஷயங்களில் காட்டுவது கிடையாது. அதனால சமுதாயத்தினுடைய பெரும் வீழ்ச்சி எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நல்லதை நோக்கிய பயணம் நம்மிடத்தில் இல்லாதனுடைய விளைவுதான். சஹாபாக்கள் தன்னுடைய முழு வாழ்வியலையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் தியாகம் செய்தார்கள். தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதில் தன்னுடைய வாழ்வியலை செலவு செய்தார்கள். தூதருடைய வாழ்க்கையில் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் செலவு செய்தார்கள் என்கிற வரலாறுகளை நாம் படிக்கிறோம். எப்படி அவர்களால் இப்படி இருக்க முடிந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணத்தை கண்டு அஞ்சாமல் மறுமையை அஞ்சினார்கள். மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விசாரிப்பான். அவனுடைய விசாரணைக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்க நம்மால் முடியுமா என்கிற சிந்தனை தான் பதிலளிக்க முடியாது. நாம் சுவனம் செல்ல வேண்டும். அந்த சுவனத்துக்காக இந்த உலகத்தில் முழுவதுமாக வாழ்ந்து முடித்து விடுவோம். சலாபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றி கிடைத்த பிறகு குறைஷி காவிர்கள் பெரும் தோல்வியில் நிறைய பேர் உயிர்களை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, நஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, முகம்மதிடம் தோற்றுவிட்டோமே என்ற அந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் காத்திருக்கிற அந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பத்ர் போர்க்களம் முடிந்து சில காலத்தில் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை உளவு பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க.
யாருடைய தலைமையில் அப்படின்னு சொன்னா ஆசிமின் சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்க்கிறதுக்காக அனுப்புறாங்க. அவர்கள் உளவு பார்க்குவதற்காக வரும் பொழுது மதீனாவிலிருந்து சிறிது தூரம் தள்ளிய பிறகு உஸ்மானுக்கும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பனூ லிஹியான் அப்படிங்கிற ஒரு சமூக மக்களுக்கு இந்த மாதிரி 10 பேர் கொண்ட ஒரு குழுவினர் உளவு பார்க்க வருகிறார்கள் என்ற தகவல் தெரிந்தவுடனே அவர்கள் 100 பேர் கொண்ட ஒரு படையுடன் கிளம்புறாங்க. யாருக்காக? இந்த 10 பேரை கைது செய்வதற்காக அல்லது கொல்வதற்காக. 100 பேரும் வில்லு எய்துவதில் ரொம்ப வல்லவர்கள். இந்த 100 பேர் கிளம்பி போறாங்க. இவர்கள் வருவதை தெரிந்த சஹாபாக்கள் தன் திசையை மாற்றி பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கும் பொழுது அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து உணவு அருந்துகிறார்கள். அந்த உணவு அருந்தும் போது அந்த பேரித்த விதைகள் இருக்கும்ல, ரொம்ப நுண்ணறிவு உள்ளவர்கள் குறைஷிகள். அந்த விதைகளை பார்த்து அப்படி எடுத்து பார்த்து சொல்றாங்க, இது மதீனாவுடைய எதிரிப்புடைய விதைகள், பேரிச்சை. அவர்கள் இங்கே உட்கார்ந்து உணவு அருந்திருக்கிறார்கள், இந்த வழியாக தான் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை விரட்டுகிறார்கள். இவர்கள் விரட்டி போகிறார்கள். 10 பேர் போவது 100 பேருக்கு தெரிகிறது, 100 பேர் போவது 10 பேருக்கு தெரிகிறது. அவர்கள் வேகமாக செல்லுகிறார்கள். இனி தப்பி ஓட முடியாது என்று சொல்லி ஒரு மலைப்பாங்கான மேட்டில் ஏறி 10 பேர் நின்றுக்கிறாங்க. அந்த மலையை 100 பேர் அப்படியே சுற்றி வளைத்து விடுகிறார்கள். வளைத்து விட்டவுடனே இங்கே கீழே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இறங்கி வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களால் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, நாங்கள் உங்களிடத்தில் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழுவினுடைய தலைமை ஆசிபின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், ஒருபோதும் காஃபிர்களுடைய வார்த்தையை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னார். ஒருபோதும் காஃபிர்களுடைய வார்த்தையை நான் நம்பவே மாட்டேன், அதனால் நான் இங்கிருந்து இறங்கவே மாட்டேன் அப்படின்னார். உடனே கீழே இருந்து எல்லோரும் அம்புகளை விட்டாங்க. சர்ரு சர்ரு 7 பேர் யாருடைய தலைமையில் வந்தார்களோ அவரும் அவரோடு சேர்ந்த 6 நபித்தோழர்களும் அந்த மலை மேட்டில் வைத்தே கொல்லப்பட்டார்கள். மீதம் 3 பேர் இருந்தார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு நபித்தோழர் 3 நபித்தோழர்கள் மட்டும் மீதம் இருக்கிறார்கள். இந்த 3 பேரிடத்தை மீண்டும் சொல்லுகிறார்கள், நீங்கள் இறங்கி வந்து விடுங்கள், உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 பேரும் அந்த காபீர்களுடைய பேச்சை கேட்டு அப்படி இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்தவன பசியோடு இருப்பவன் பாய்வதை போன்று, பசியோடு இருப்பவன் உணவை கண்டால் எப்படி பாய்வானோ அது போன்று பாய்ந்து அவர்களை பிடித்து வில்லில் இருக்கிற நாணை அந்த கயிறை அவிர்த்து அவர் கைகளையும் கால்களையும் இறுக கட்டுகிறார்கள். 3ஆமாக இருக்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், நீங்கள் ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறீர்கள், நீங்கள் கொடுத்த உறுதிக்கு மாறு செய்கிறீர்கள், உங்களுடைய பேச்சுக்களை கேட்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி போனார்கள் அந்த 7 பேர், அவர்களுடைய வாழ்வியலில் நான் முன்மாதிரியை பார்க்கிறேன், நீங்கள் அழைக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் என்று அவர் சொல்லி அந்த இடத்திலிருந்து கயிறுகளை அறுத்து திமிழ்ந்து ஓடுகிறார். விரட்டி பிடித்து அவரை ஒரு பாறை இடையில் வைத்து கல்லை தலையில் போட்டு கொண்டு விடுகிறார்கள். மீதம் 2 பேரை கைது செய்து மக்காவுடைய சந்தைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த சந்தையிலே விற்கிறார்கள். விற்கும் பொழுது யார் அவர்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால், இவர்களால் யார் பத்ர் போரில் கொல்லப்பட்டார்களோ அந்த வம்சத்தினர், அந்த குடும்பத்தினர் இவர்களை விலை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள். அதில் ஒருவர் தான் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இன்னொரு நபித்தோழர். இந்த இன்னொரு நபித்தோழரை உடனே என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வெளியில கொண்டு போய் வச்சு ஆளை கொண்டுறாங்க. இந்த குபைப் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சிறை பிடித்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிற பொழுது அவருக்கான மரண நேரத்தை அவர்கள் குறிக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த காலத்துலதான் குபைபை கொல்லணும் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்திருக்கும் பொழுதுதான் குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கும் பொழுது அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, குபைபை இந்த நாளில் உண்மை நாங்கள் கொல்ல போகிறோம், கழுமரத்தில் ஏற்றி கொல்ல போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, நான் இறப்பதற்கு முன்பாக என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனால எனக்கு ஒரு சவர கத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அவருடைய அங்க அவயங்களுக்குள்ள இருக்கிற
அந்த இதெல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சவர கத்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு கத்தி எடுத்து கொடுத்துறா. கத்தியை கையில வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து குபைபுடைய மடியில வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப அந்த பெண்மணிக்கு ஒரே பதட்டம். குபைப் தன்னுடைய குழந்தையை மிரட்டி கழுத்தை அறுத்து கொன்று விடுவாரோ அல்லது குழந்தையை பணயமாக வைத்து இங்கிருந்து தப்பித்து விடுவாரோ என்ற பயம். அந்த பயத்தினுடைய அந்த முக வாட்டம் குபைப் அவர்களுக்கு தெரிந்தவுடன் அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, அச்சப்படாதே, குழந்தையை கொன்று செல்லுகிற அளவுக்கு என் தூதர் எனக்கு வழிகாட்டவில்லை. குழந்தையை பணயம் வைத்து என் உயிரை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று குழந்தையை அனுப்பி வைக்கிறார். கத்தியை எடுக்கிறார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அந்த கைதி அந்த பெண்மணி சொல்லுகிறார், கைதிகளிலே சிறந்த கைதி குபைபை போன்ற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தேன், அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உணவு வந்தது அப்படிங்கிறார். பாலைவன பெருவெளியிலே திராட்சை பழங்கள் விளையாத காலம், விளையாத காலத்தில் அவர் மட்டும் திராட்சை பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உணவு வந்தது, நாங்களும் அவருக்கு கொடுக்கவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அப்படி சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த குபைப் அவர்களை அந்த குறைசி காபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அழைத்து செல்லுகிறார்கள். உம்மை கழுமரத்தில் ஏற்றி நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சொல்லும் பொழுது மரணம் வினாடி நேரத்தில் காத்திருக்கிறது. மரணம் வினாடி நேரத்தில் காத்திருக்கிறது. அப்பொழுது அவர் கேட்கிறார், எனக்கு 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படிங்கிறார். 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படிங்கிறார். சிந்திச்சு பார்க்கணும். மரணத்தினுடைய வினாடி தனக்கு நெருக்கமாக இருக்கிறது. கழுமரம் கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது. குறைசிகள் எல்லாம் சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். அம்புகளோடு காத்திருக்கிறார்கள். கழுமரத்தில் ஏற்ற வேண்டும், அம்புகளை பாய்ச்ச வேண்டும், இரத்தத்தை பீச்ச வேண்டும். இதுதான் உயிர் போக போகிறது என்று தெரிகிற நேரம் 2 ரக்காத்துகள் நாம் தொழ வேண்டும் என்று கேட்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிற நாம், தூதரை உலகில் எவனாவது பள்ளியின் மீது நாக்கை போட்டு பேசினால் அவன் நாக்கை அறுக்க துடிக்கும் நம்முடைய நெஞ்சம் உள்ளம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிறதா? 5 நேர தொழுகையை பேணி தொழுகிறோமா? உண்ண உணவு இல்லையா? உடுக்க உடை இல்லையா? இருக்க இடம் இல்லையா? நம்மை தாங்கி நிற்க சந்ததி இல்லையா? அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கலையா? வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தலையா? வெறும் சோதனைகளில் நம்மை ஆட்படுத்தி வைத்திருக்கிறானா? எல்லா வசதிகளும், எல்லா வாய்ப்புகளும், எல்லா அதிகாரங்களும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறோமா? வினாடிக்கு நெருக்கமாக மரணம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? ஆனால் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பள்ளிவாசலில் இருந்து லட்சோபலட்ச பள்ளிவாசல்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அழைப்பொலி கொடுக்கப்படுகிறது. இந்த உலகமே கதி என கடந்து கொண்டிருக்கிறோமே, நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோமா? உயிருக்கு மேலாக நேசிப்பதாக நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கூட 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்று கேட்டாரே குபைப் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர் சுருக்கமாக தொழுது முடித்தார். தொழுகையை சுருக்கமாக தொழுது முடித்தார். தொழுது முடித்து விட்டு சொன்னார், என் இறைவனை நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. நான் மரணத்தை கண்டு பயப்படுகிறேன், அதனால் தொழுகையை தாமதப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்களோ என்று நான் தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்று சொன்னார். சாவை கண்டு அஞ்சாத ஒரு கூட்டம், மரணத்தை கண்டு வெறுக்காத ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி வைத்து, இந்த சஹாபி மலைப்பாங்கி நிற்கும் போது சொன்னார், இறைவா எங்களுடைய தூதருக்கு இந்த செய்தியை நீ எடுத்து சொல்லிவிடு என்று சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அதோ 10 பேரில் 7 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், 3 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், ஒருவர் அங்கேயே கொல்லப்பட்டு விட்டார், 2 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னொருவரும் கொல்லப்பட்டு விட்டார், குபைப் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட லைவா கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து காட்டுகிறான். ஒவ்வொரு செய்தியா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். குபைப் ரலியல்லாஹு அவர்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுது முடித்தவுடன்
கழுமரத்தில் ஏற்றப்படுகிறார். சிறு அம்புகள் விடப்படுகிறது. அப்படி பிச்சு கிழிச்சு உள்ள போகுது. குற்றுயிரும் குறையுயிருமாக இருக்கிற பொழுது தலை அப்படி சரிந்து நிற்கிற நேரத்தில் அருகாமையில் வந்து ஒருவன் சொல்லுகிறான், குபைபே ஒரு வார்த்தை சொல் அப்படிங்க. ஒரு வார்த்தை சொல், இந்த கழுமரத்தில் முகம்மதை ஏற்ற விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல் அப்படிங்கிறான். என் தூதருடைய உள்ளங்களில் ஒரு முள் தைத்தாலும் என் நெஞ்சம் பொறுக்காதடா சொன்னார். என் தூதருடைய உள்ள கால்களில் ஒரு முள் தைத்தாலும் என் நெஞ்சம் பொறுக்காது. அவர் காலில் ஒரு முள் குத்துவதை பார்த்துக் கொண்டு நான் வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பேன் என்று நீ நினைத்தாயோ அப்படிங்கிற. அடுத்து அம்புகள் பறக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறார் உபை. எப்படிப்பட்ட ஒரு நேசம்! இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கிற பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினை! இப்படி ஒரு நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வச்சிருக்கிறோமா? கேவலம் உலகத்தில் ஒரு காசை கண்ட உடனே அப்படியே சரணாகதி அடைஞ்சிடறமே. அல்லாஹ்வுக்கு ஓரமாவை, தூதரத்துக்கு ஓரமாவை, குர்ஆனுக்கு ஓரமாவை, ஹதீஸத்துக்கு ஓரமாவை. சஹாபாக்கள் அவங்க வாழ தெரியாம வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஓரமாவை வாழ தெரியாம சஹாபாக்கள் வாழ்ந்து விட்டார்கள். தூக்கி ஓரமாவை. அவர்கள் உலகத்தை நேசிக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்கள், மறுமையை நேசித்தார்கள், சுவனத்தை நேசித்தார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒவ்வொரு சொற்களும் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நபியே உங்களை அருள்கொடையாகவே நாம் அனுப்பி இருக்கிறோம். ஒரு அருளை புரிந்து கொள்ள வேண்டும், அருளை புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு கூரையை பொத்துக்கிட்டு ஒரு கோழி டமான் கொட்டுது. கண்ணு எப்படி அப்படி விரிச்சு நிற்கும். 5000 ரூபாய் அது எம்மா காசு முதலமைச்சர் கொடுத்தது. விடிய காலையில எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 டக் 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 நேருச்சு. அன்னைக்கு பூரா அதே அப்பா தமிழ்நாடு 5000 ஐயா 3 மாச காசு உங்களுக்கு கொடுத்துட்டேன். 2000 கோடை கால செலவுக்கு. அப்படியே பாக்குறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எங்கடா இருக்கோம் நம்ம? கோடை கால செலவுக்கு வேற 2000, மாசம் 5000. அது அவருடைய பேச்சு. அடேங்கப்பா, நீங்க மாத்திரை மருந்து வாங்க என்ன செய்வீங்க? மாத்திரை மருந்து வாங்க விமர்சிக்கல, ஏதோ அந்த மனுஷன் கொடுத்திருக்கிறாரு அந்த பேச்சு. நீங்க மாத்திரை மருந்து வாங்க என்ன செய்வீங்க? இதை நிறுத்த பாக்குறாங்க. அதனாலதான் 3 மாச காசை முன்னாடியே போட்டேன். எங்கடா இருக்கோம் நம்ம? 5000 10 500 ரூபாய் தாளை பார்த்த உடனே அடேங்கப்பா, புருஷன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார். அன்னைக்கு எப்ப அவரு 2000 கூட எங்களுக்குள்ள போட்டிருக்கிறாரு, உங்களுக்கா போட்டிருக்காரு. 2000 வாங்கி பாருங்க, கேட்க பாருங்க. அந்த கோடை கால செலவை காசப்பட்ட கூடப்பா முடியவே முடியாது. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்க அப்பா, அவரு எங்க அப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் தந்தை அல்லாதவரை தந்தை என்று அழைக்காதே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் தகப்பன் அல்லாதவர்களை தகப்பன் என்று அழைக்காதே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 5000 பார்த்தா பூரா அப்பாங்கிறாங்க, சின்ன பிள்ளைய பூரா தாத்தாங்குது. காசை பார்த்தவங்க 10 தாள், புருஷன் எத்தனை 10 தாளை கொடுத்திருப்பாங்க, அத்தா எத்தனை 10 தாள் கொடுத்திருப்பாரு, அம்மா எத்தனை 10 தாளை செலவு பண்ணிருக்கும். இது ஏன் பேர்ல வந்தது? அப்ப அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தூதர், சுவனத்திற்கான வழிகாட்டி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. நீங்க யாரை அப்பா என்று அழைக்கிறீர்களோ அவர்கிட்ட கிடையாது. யார் 10 500 கொடுத்தாரோ அவரிடத்தில் கிடையாது. உலகத்தில் எவனிடத்திலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் உயிரை கொடுத்தார்கள். அவர் காலில் முள் குத்தினால் கூட என் நெஞ்சம் தாங்காது என்று சொன்னார். அதை பார்த்து கொண்டு நான் வீட்டில் இருப்பேன் என்று நீ நினைத்தாயே என்று கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் அபு சுஃபியான் சொன்னார், அல்லாஹ் முகம்மதுக்கு வாய்த்த கூட்டம் ஒன்று உலகத்தில் எவருக்கும் இல்லையப்பா. முகம்மதுக்கு வாய்த்த தொண்ட
போன்று உலகத்தில் யாருக்கும் இல்லை. அபூ சுஃபியான் சொன்னார். இதே வார்த்தையை ஸைத் சொன்னார். அதே வார்த்தையை குபைப் சொல்லுகிறார். மிரண்டார். குபைப் கேட்டார், இறைவா இவர்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள் அப்படின்னார். அரண்டு மிரண்டுட்டான் குபைபினுடைய பிரார்த்தனையை பார்த்து. இவர்களை நீ கணக்கெடுத்துக் கொள், எனக்கு அநீதி இழைத்து விட்டார்கள், ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள், ஒப்பந்தங்களை மீறினார்கள், என் உயிரை பறிக்க போகிறார்கள், நீ பார்த்துக்க, என் தூதருக்கு இந்த தகவலை சொல்லு அப்படின்னு சொல்லு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கணும். அப்படி நேசிச்சிட்டோம்னா, தூதரை அப்படி நேசிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மொத்தமும் மாறி. கஷ்டம்ங்கிறோம்ல, சகாபாக்கள் பட்ட கஷ்டத்துக்கு மேலையா? சகாபாக்கள் பட்ட கஷ்டத்துக்கு மேலையா? அவங்க கஷ்டம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னு வரலாற்றுல சொல்ல முடியுமா? நான் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன், குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் வரலாற்று நிகழ்வு. அவர்களுடைய வாழ்வியலை பதிவு செய்திருக்கிறார்களே தவிர, யாராவது நான் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன், தண்ணிக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன், உணவுக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன், வாழ முடியாம கஷ்டப்பட்டேன், வாழ வழி இல்லாம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. பசினா கூட பிறருக்கு சொல்ல மாட்டாங்கன்ற வரலாறு தான் நம்ம பார்த்தோம். பார்த்து அறிந்து அவர்களுக்கு கொடுத்தால் தானே தவிர அவர்களால் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில பெரும் படிப்படு. மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது தொழுகையை நாடியவர் அப்படின்னா மரணத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார், மறுமையை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார், தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாறுகளும் நமக்கு பெரும் படிப்படை இருக்கிறது. நாம் கேட்கிற ஒவ்வொரு செய்திகளும் நம்முடைய வாழ்வியலை மாற்றணும். சுவை மிகுந்த செய்தி, நெகிழ்வூட்டும் செய்தி, கேட்பதற்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்வியலை மாற்றும், ஈமானை உறுதிப்படுத்தணும். ஈமான் தான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா தேவை. காசு பண்ண தேவையில்லை, இங்க ஈமான் தான் வேணும். ஈமானை இழந்துட்டோம்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிட்டு போயிடுவேன். நீ ஈமானை இழந்துட்டோம்னா 4 அடி அடிப்பேன், ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்பா. அன்னைக்கு லாத்து உசாவை வணங்குன்னு சொன்னான்ல, பிலால் ரலியல்லாஹு இடத்துல உமையா பின் கலப் என்ன சொன்னான்? லாத்தை வணங்குகிறேன் சொல்லு, உஸ்ஸாவை வணங்குகிறேன் சொல்லு, மனாத்தை வணங்குகிறேன் சொல்லு அப்படின்னா. அகது வணங்க மாட்டேன் அப்படின்னார். அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னார். இன்னைக்கு என்ன சொல்றான்? உமையா பின் கலப் எதை சொன்னானோ அதை தான் வடக்க பூரா சொல்றான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படிங்கிறான். அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்றான். சொல்லி அடிக்கிறான். இப்ப நமக்கு என்ன தேவை? காசு தேவையா, பணம் தேவையா, பொருளாதாரம் தேவையா, செல்வாக்கு தேவையா, ஈமான் தேவையா? ஈமான் தான் தேவை. அகல். அப்ப ஈமானை வளர்க்க வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வரலாற்றினுடைய படிப்பனைகள் தான் சஹாபாக்களுடைய வரலாறுகள் நாம் பார்க்கிறோம், பெறுகிறோம். எதை கேட்டோமோ கேட்டதன் அடிப்படையில் நடக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.